தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை. என் அருமையான துளாராசிக்காரர்களே, இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது பார்ப்போமா? வாழ்த்துக்கள். வாங்க, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான மாதம். முதல்ல உங்கள் ராசிநாதன் சுத்தமாக இருக்கார், அதனால் உங்களுடைய மன வலிமை இந்த மாதத்திலே அதிகரிக்கும். இரண்டாவது இடம் சுத்தமாக இருக்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும். மூணாவது இடம் இரத்த உறவுகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். நாலாவது இடம் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். அஞ்சாவது இடத்தில் ராகு இருக்கிறதுனால சில இடத்துல எப்படி பேசணும், சில இடத்துல எப்படி பேசக்கூடாது, யாரை எப்படி எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக உங்கள் மனசில் புரிஞ்சுப்பீங்க. கடந்த காலத்தில் இருந்த நல்ல விஷயங்களை மீண்டும் செயல்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு. ஆறாவது இடத்துல சனி இருக்கிறார், அதனால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா அதை வெளியில் காட்டிக்க வேண்டாம். அது உள்ளுக்குள்ளேயே அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக சரி பண்ண முடியும். ஏழாவது இடத்தில் செவ்வாய் இருக்கிறார், அதனால் இதுவரைக்கும் சில பிரச்சனையாக இருந்தவர்கள், ரொம்ப குடும்ப பிரச்சனை மனப்பிரச்சனையாக இருந்தவர்கள் இந்த மாதத்தோட இறுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 8வது இடத்துக்கு மாறுகிறார். அதனால் சிலரை வேண்டான்னு ஒதுக்கிடுவீங்க. வேண்டான்னு ஒதுக்கிறதுக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. சிலரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவீங்க. அப்படி வச்சாதான் நாம் நிம்மதியாக இருக்க முடியும்னு கரெக்டாக தெரிஞ்சுப்பீங்க. ஆனால் 7வது இடத்துல செவ்வாய் 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால சில இடத்துல பொறுமையை காக்க வேண்டிய கட்டாயம். பேசுகிற வரைக்கும் பேசுங்கடா அப்படின்னு நம்ம பொறுமையை காக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் 20ஆம் தேதிக்கு பிறகு அழகாக அவங்களை ஒரு பிளேஸ்மெண்ட்டை விட்டு நவுத்துறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு உண்டு. அந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 8வது வீட்டில் சூரிய பகவான் இருக்கிறார். இந்த 8வது வீட்டில் இருக்கிற செவ்வாய், இந்த சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை 8வது வீட்டில் இருந்து 9வது வீட்டுக்கு மாறுகிறார், புதனுடைய வீட்டுக்கு போகிறார். இந்த 8வது வீட்டில் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால சில மனசுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். சில பேர் நம்மளை பயன்படுத்திப்பாங்க, சில பேர் நம்மளுடைய வேலைகளை நம்ம தலை மேலே வேலையை கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க, நமக்கு கொஞ்சம் சங்கடங்களை கொடுப்பாங்க. எவ்வளோதாண்டா பொறுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் கூட இருக்க வாய்ப்பு உண்டுங்க. ஆனால் 15ஆம் தேதிக்கு பிறகு 11வது வீட்டிற்கு, அதாவது பார்த்திங்கன்னா 9வது வீட்டிற்கு சூரிய பகவான் உள்ளே போகிறார். இந்த 9வது வீட்டில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்போ இவர் போகிற நேரத்தில் சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னா, 9ல் இருக்கிற சுக்கிரன் 10ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 10வது வீட்டுக்கு என்ட்ரி ஆகிறார். இப்போ நல்லா புரிஞ்சுங்க, 9வது வீட்டுக்கு சூரியன் போகும்போது புதன் மட்டும் அங்கே இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே ஆரம்பத்தில், அந்த மாதத்தோட ஆரம்பத்தில் 9வது வீட்டில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் நினைக்கிற காரியங்களை புத்திசாலித்தனமாக உங்களுக்கான ஸ்கெட்ச் போட்டு ஆரம்பிங்க. இடையில கொஞ்சம் பதற்றப்பட்டுட்டீங்க, ஆனால் இந்த மாதம் பதற்றப்படக்கூடாது. நீங்கள் திரும்பி இப்போ என்ன பண்ணணும், இந்த மாதம் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பேப்பரை போட்டு எழுதி வச்சுக்கிங்க. அந்த வேலைகளை யாருடைய அனுமதியும் இல்லாமல் நீங்களே பார்க்க ஆரம்பிங்க. அடுத்தது, இந்த மாதத்தில் ஆரம்பத்தில் 15 நாள் சில பேருக்காக நீங்கள் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு வந்த நீங்கள் 15ஆம் தேதிக்கு பிறகு இதுதான் சரி, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க, தைரியமாக இருங்க. இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது பாருங்கள், 9வது வீட்டில் இந்த புதனும் சூரியனும் சேரும்போது அரசாங்க காரியங்கள், பெரிய மனுஷங்களுடைய நட்புகள், பெரியவர்கள் உங்களுக்கு கைவணங்கக்கூடிய, கையெடுத்து கும்பிடக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த சில பேர் நம்மளை விமர்சிக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்க உங்களை கும்புறதுனால அவங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்கும், அதனால தான் அவங்க விமர்சிப்பாங்க. அதே மாதிரி 10ஆம் தேதிக்கு பிறகு இந்த சுக்கிர பகவான் 10வது வீட்டுக்கு வருகிறார். அங்கே குரு ஆல்ரெடி இருக்கிறார். இந்த 10வது வீட்டுக்கு வந்த உடனே உங்களுடைய பதவி பலம் யோகம் கொடுக்கும். சில விஷயத்தை பணங்காசு கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். சில ஆசைகளை சில நண்பர்கள் மூலமாக, பெரியவர்கள் மூலமாக, குருமார்கள் மூலமாக நம்ம கனெக்ஷன் பண்ணி அதை வாங்கிறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதை நல்லா பயன்படுத்திங்க. அதாவதுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக கேட்டிங்கன்னா கிடைக்கும். நீங்கள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்திங்கன்னா கிடைக்காது. துளாராசி இங்கே தான் ரொம்ப மைண்டை நிறைய யூஸ் பண்ணணும். தைரியமாக போய் கேளுங்க. ஒரு சீட்டில், ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கீங்க, ஒரு டிக்கெட் அந்த சீட்டு இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, இல்லை அந்த சீட்டில் ஒருத்தங்க நான் செத்த உட்காந்துக்கிறேன்னு சொல்லுங்கள், உங்களை யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆனால் யாராவது நமக்கு சீட்டு கொடுப்பாங்களான்னு யோசிக்கக்கூடாது. இதுதான் நீங்கள் 10ஆம் தேதிக்கு பிறகு கவனமாக இருக்கணும் துளாராசிக்காரவங்க. 11ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறார்.
ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செப்பரேட்டாக யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த 9வது வீட்டுக்கு சூரியன் வரும்பொழுது அந்தஸ்தை உயர்த்துகிறார். ஆக மாதத்துடைய பிற்பகுதி உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கிறது. முற்பகுதி கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் பிற்பகுதியில் சிலரை புரிந்து கொண்டு தனக்கான லாபத்தை பெற போறீங்க. சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, சிவனோடு கனெக்ட் ஆகுங்க. மனசில் சில வழிகளை நாம் சுமந்திருக்கிறோம், அந்த வழிகளுக்கு ஒரு நிவாரணமாக இந்த மாதம் அமையும். விருச்சக ராசி, விருச்சக ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிநாதன் ரொம்ப அருமையாக இருக்கார். ராசியில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் மன தைரியம் உடல் தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 2வது இடம் குடும்ப பிரச்சனைகள் இந்த மாதத்தில் பெரிய அளவில் தலை தூக்காது. 3வது இடம் இரத்த உறவுகள் மூலமாக பெரிய ப்ராப்ளங்கள் ஏற்படாது. 4வது இடம் தாயாருக்கு உடல்நலங்களில் திடீர் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் அம்மாவுக்காக ஏதாவது மருத்துவ செலவுகள், அம்மா வழி சம்பந்தப்பட்டவர்களுக்காக மருத்துவ செலவுகள் பண்ண வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. 5வது இடம் இந்த ராசி காலகட்டத்தில் சனி பகவான் தொடர்றார். அதனால் பூர்வீகத்தில் ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது. 6வது இடத்துல செவ்வாய் இருக்கார் 20ஆம் தேதி வரை. அதனால் உடல் உஷ்ணம், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த செவ்வாய் 20ஆம் தேதி வரை 6ஆம் இடத்துல தொடர்ந்து அடுத்த 7ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் போனால் ஒரு டேஞ்சர் உண்டு. என்னென்னா அது சுக்கிரனுடைய வீடு. அதனால் பொண்டாட்டி புருஷன் இது மாதிரி இருக்கிற இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இந்த 7ஆம் தேதிக்கு இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அங்கே போய் உட்கார்றதுனால ஆர்கியூமெண்ட் எல்லாம் வேண்டாம். முக்கியமாக புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஆர்கியூமெண்ட் வேண்டாம். இதை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. அதே மாதிரி 7வது வீட்டில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார். இந்த சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை இருக்கார். அதனால் கௌரவத்துக்காக சில விஷயத்தை பொறுத்துக்க வேண்டிய கட்டாயம், எல்லாத்துக்கும் தலையாட்ட வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். ஆனால் 8வது வீட்டுக்கு எப்போ சூரியன் போகிறாரோ நம்ம கொஞ்சம் நிமிந்துருவோம். எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கரெக்டாக தெரிஞ்சுப்போம். ஆக 15ஆம் தேதிக்கு பிறகு இந்த சூரியன் 8வது வீட்டில் போய் புதனோடு சேர்றார். ஸோ அப்போ என்ன ஆகுது, அரசாங்க காரியங்கள் ஒரு கவர்மெண்ட் அதிகாரியை கூட எதுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளீஸ் அங்கெல்லாம் கவனமாக இருங்கோ. ஏன்னா அதிகாரத்தை எதிர்த்துக்கக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது. முக்கியமாக விருச்சக ராசிக்காரவங்க 15ஆம் தேதிக்கு பிறகு அரசியலை கம்மியாக பேசுங்க. இதெல்லாம் ரொம்ப நல்லது. வாயை விட்டு மாட்டிக்காதீங்க. ஏன்னா சூரியனும் புதனும் போய் அங்கே சேர்ந்துடுறான். நம்ம புத்திசாலித்தனமாக பேசுகிறதுனால கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக போயிடக்கூடாது, அதிகாரிகளுக்கு எகென்ஸ்டாக போயிடக்கூடாது. ஹெல்மெட்டு போட்டு போகலன்னா சாரி சார்னு கேட்குறதுக்கு பார்க்கணும். சார் இப்போ தான் சார் வந்தேன், ஏன் சார் இதுக்குள்ளே நான் இப்போ ஆஃபீஸ் போகணும் சார் அப்படிலாம் மிரட்டலாம் கூடாது. அப்புறமா திருப்பி ஃபைன் போடுற மாதிரி ஆகிடும். நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு 8வது இடத்துல இருக்கிற சுக்கிரன் 10ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துக்கு வரார். ரொம்ப நல்ல நேரம். பழைய நட்புகள் உறுதியாகும். சில பேருக்கு நல்ல அன்பு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற லைக்கான சில நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் ஒரு சந்தோஷமான மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வரும். இப்படி என்ஜாய் பண்ணிட்டு போங்க ப்ரோ அண்ட் சிஸ்டர்ஸ். அதை விட்டுட்டு எதுக்கு ஆர்கியூமெண்ட்லாம் இந்த நேரத்தில்? 10ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், ஒரு கனவு உலகத்தில் இருப்பீங்க விருச்சக ராசிக்காரர்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான் உங்களுக்கு 16ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆகுறாருன்னா 16ஆம் தேதிக்கு பிறகு வக்கரகதி அடைகிறார். அந்த வக்கரகதி அடையும் போது சிலரை பற்றி சில விஷயங்கள் தெரிய வரும். அப்படியே கண்டுக்காமல் விடுங்க, லூஸில் விடுங்க. அதான் ரொம்ப நல்லது. இது மாதிரி காலகட்டத்தை தான் நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணி ஆகணும். இந்த நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சித்தர்களை வழிபாடு பண்ணுங்க, மனசை சாந்தமாக வச்சுக்கிங்க, இயற்கையான இடத்துல போய் உட்காருங்க. முடிஞ்சதுன்னா ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. அது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க, நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதம். இந்த மாதத்துக்கான சில ஐடியாஸை டிப்ஸை நான் கொடுத்துட்றேன். அப்படி பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. ராசியில் ரொம்ப சுத்தமாக இருக்குது. அதனால் சந்திரன் மனபலத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து ஒரு நிம்மதியை கொடுப்பார். 2வது வீடு சுத்தமாக இருக்கிறனால குடும்பத்தில் ஒரு அமைதி ஏற்படும், நிம்மதி ஏற்படும். 3ஆம் இடத்துல ராகு. அதனால் சகோதர உறவுகள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்களால சில மனக்கசப்புகள் ஏற்படும், அதை பெரிய அளவில் கண்டுக்காதீங்க. 4வது இடத்துல சனி. தாயார் கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, பிடிக்காம செயல்பாடுகள் இருக்கும். நமக்கு ஒரு பிடித்தமான விஷயத்தை வேண்டான்னு மறுப்பாங்க. அப்போ தாயாரை நம்ம வெறுக்கக்கூடாது, தாயார் ஸ்தானத்தை பிடிச்சி நம்ம நடந்துக்கணும். 5வது வீட்டில் இருக்கிற செவ்வாய் 6ஆம் வீட்டுக்கு போகிறார் 20ஆம் தேதி வரைக்கும். ஆனால் 5வது வீட்டில் தான் இருக்கிறார். அதனால என்னென்னா பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள், நம்மளுடைய சொந்த பந்தங்களை சந்திக்க வேண்டிய, மீட்டப் பண்ண வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும். அப்படின்னா
யாரும் பெரியவங்களை பார்த்தாலும் ஒரு வணக்கத்தை போட்டு வைங்க, இது பிற்காலத்தில் உதவுங்க. 6வது வீட்டுக்கு இந்த செவ்வாய் போகிறார் 20ஆம் தேதிக்கு பிறகு. நரம்பு சம்பந்தமான விஷயம், உடல் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப பழைய, அதாவது உடம்புல ஏதாவது பெயின் ஏற்படுறதுக்கெலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் பெயின் கில்லர் கையில் வச்சிங்க, ரொம்ப நல்லது. 6வது வீட்டுக்கு போகும்போது அங்கே சூரியனும் இருக்கிறாருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6வது வீட்டில் 15ஆம் தேதி வரை சூரியன் இருக்கிறனால அப்பாவுக்கும் உங்களுக்கும் சில ப்ராப்ளங்கள் ஏற்படும். அப்பாவுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் உங்களுக்கும் தாக்கும். அதனால் அந்த தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தலைவருக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வருங்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க. 7வது வீட்டில் புதன் இருக்கிறாருங்க, சுக்கிரனும் இருக்காருங்க 10ஆம் தேதி வரைக்கும். இந்த சுக்கிரன் 10ஆம் தேதி 7லேருந்து 8வது வீட்டுக்கு போயிடுறாருங்க. அதனால் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் பார்த்து பழகுங்க. நல்லா இருந்த நட்பு புட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது புட்டுக்கேன்னு கவலைப்படாதீங்க. அந்த நேரத்தில் நல்ல நட்பு நம்மளோட சேரும். ஆனால் 7வது இடத்துல சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு போய் சேர்றதுனால உங்கள் கௌரவம் உயரப்போகுது. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வெளியில் போயிட்டாங்க, ஆனால் நல்லவர்கள் உங்களோட சேர்றாங்க பாருங்கள், இங்கே தான் ஹைலைட்டுங்க. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் 8வது வீட்டில் குரு இருக்கிறாருங்க. அந்த 8வது வீட்டில் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் தேதி அன்றைக்கி உள்ளே போயிடுறாருங்க. 8ல் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து வரும்பொழுது உங்களுக்கு பிடிச்ச சில விஷயத்தை ரொம்ப சைலண்ட்டாக மூவ் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. இப்போ எப்படின்னா ஒரு படமே பார்க்குறீங்களா, பிடிச்ச படத்தை எப்போ வேணாலும் உட்காந்து பார்த்துங்க, பிடிச்ச மியூசிக் கேளுங்க, என்ன செய்கிறீங்கன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படி ஒரு சந்தோஷத்தை தான் இந்த காலகட்டத்தை நம்ம அனுபவிச்சிக்க முடியும். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறனால மனசு தர்மத்தின் வழியில் தான் போகும். மற்றவன்லாம் அதர்ம வழியில் போனாலும் நமக்கு தர்மம் தான் தெரியும். நமக்கு மட்டும் கெட்டது செய்ய தெரியாது. எப்படியா நான் இப்படி வாழ்கிறேன், நான் மட்டும் இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனேன்னு கூட தோணும். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுடைய ஜாதக அடிப்படை இந்த மாதத்தில் உங்கள் வேல்யூவை உங்களுக்கு திருப்பி புரட்டி போட போகுது. ஆக நீங்கள் 4 பேருக்கு முன்னாடி நல்லது செய்கிறதுக்கும் நல்ல பதவிக்கு வருவதற்கும் இந்த தனுசு ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த ஜூன் மாதம் கொடுக்கிறது. தைரியமாக இருங்க. நீங்கள் விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ண தனுசு ராசி மிகப்பெரிய பிரபலமாக வருவீர்கள். உங்கள் கனவுகள் மேய்ப்படும், நல்லது நடக்கும். நண்பர்களே, மீண்டும் உள்ள 3 ராசிகளுக்கு அடுத்த நாட்களில் பதில் சொல்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.